பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன சிந்தை இருந்ததோ அதே சிந்தை நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி சிந்தித்தாரோ அதே விதமாய் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. இயேசு எப்படி சிந்தித்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழும் பொழுது பலவிதமான சவால்களை அவர் சந்தித்தார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் சோர்ந்து போகல, எந்த இடத்திலும் கவலைப்படல, எந்த இடத்திலும் பயப்படவும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவிலே எப்படிப்பட்ட சிந்தை இருந்ததோ அதே சிந்தை நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சவால்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட சிந்தை இருந்ததோ அதே சிந்தை நமக்குள்ளும் இருக்கும் என்றால் நாமும் இயேசு ஜெயித்தது போல நம்மால் ஜெயிக்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஆரம்பம் எங்கன்னா நம்முடைய சிந்தனைகள் தான். ஆனா நிறைய நேரங்களில் இந்த சிந்தனைகள் யாருக்கும் தெரியாததுனால நாம் அதை லேசா எடுத்துக்கிறோம், என்னமோலாம் யோசிக்கிறோம், தனியா உட்காரும் போது சோர்ந்து போகிறோம், பல பிரச்சனைகளை நாம் சிந்தனையில வச்சு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்ததோ அதே சிந்தை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்றால் நம்முடைய வார்த்தைகள் மாறும், நம்முடைய செயல்கள் மாறும், எல்லாவற்றிலும் நாமும் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நாம் என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன சோதனைகளை நாம் அனுபவிக்கிறோமோ அத்தனையும் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். ஆனாலும் அவர் ஜெயமுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள் வருகிறது என்று சொன்னால் இயேசுவின் சிந்தை இன்னும் நமக்குள்ள என்ன செய்யல, வரல. சொல்லுங்களேன், எனக்கு என்ன வரணும்? சொல்லுங்க, எனக்கு என்ன வரணும்? நான் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது, ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது இயேசு இதை பார்த்தா அதை எப்படி கையாளுவார் என்பதை நான் யோசித்து பார்த்து நான் கையாளுவேன் என்றால் எந்த சவாலையும், எந்த பிரச்சனையும், எந்த சூழ்நிலையும் அவர் மேற்கொண்டது போல என்னாலும் என்ன செய்ய முடியும்? மிகப்பெரிய ஒரு புயல், அவனுடைய ஜீவனே போகக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த படகு இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்த்தட்டில் படுத்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? உறங்கி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும், அவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தோம்னா பதறோம். சீஷர்கள் பதறினாங்க. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்வது? நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமக்குள்ள என்ன சிந்தை இருந்ததோ அதே சிந்தை எனக்குள்ளும் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அதே சிந்தை எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. உம்மை போலவே நான் சிந்திக்க தேவன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை போலவே யோசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பொழுது நான் சந்திக்கிற எந்த சவாலையும் லேசாக என்னால் மேற்கொள்ள முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எந்த பிரச்சனையை என்னால் என்ன பண்ண முடியும்? லேசா மேற்கொள்ள முடியும். வாசிங்களேன், யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, இயேசு செய்த அற்புதங்களை அந்த மனிதர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு போஷித்தார். 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு 12 கூடை நிறைய அவங்க பாக்கி என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. இத பார்த்த உடனே ஜனங்கள் யோசித்தாங்க, இவர் தான் நமக்கு ராஜாவா வரணும். இவர் தான் நமக்கு என்ன வரணும்? இவர் ராஜாவா வந்துட்டார்னா வேலைக்கு போக வேண்டாம், போய் ஏர் உழ வேண்டாம்,
விதைக்க வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இவர் மட்டும் ராஜாவா வந்துட்டார்னா திருப்தியா என்ன பண்ணலாம்? நல்லா சாப்பிடலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகையால் இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் என்று அவர்கள் முன் வந்தார்கள். இப்போ ஒரு பதவியை இயேசுவுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு பதவி வேணும், எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் வேணும், எல்லாருக்கும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வேணும். இப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவர்கள் நெருங்கி வரும்பொழுது எதற்காக வருகிறார்கள்? இயேசுவை ராஜாவாக்கி விட்டால் நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா தேவைகளும் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். ஆனால் இயேசுவின் சிந்தை எப்படிப்பட்டது தெரியுமா? போன வாரம் பார்த்தோம்ல, ஒருமுகமான சிந்தை. அவர் எதை செய்ய வந்தாரோ அதிலே அவர் கவனம் உள்ளவராய் இருந்தார். இன்றைக்கு விசுவாசிகளை சொல்றேன்னா, எதற்காக நான் உயிர் வாழ்கிறேன், எதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை ரட்சித்தார் என்பதை மறந்து போனதுனாலதான் தேவையில்லாத காரியங்கள், கவன சிதறல்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டே இருக்குது? வந்து கொண்டே இருக்கிறது, நம்மை வழிவிலக செய்கிறது. இயேசுவுக்கு முன்னாடி அருமையான ஒரு வாய்ப்பு. என்னவா மாத்துறாங்க ஜனங்கள் எல்லாம்? ராஜாவாக அவரை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வசனம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு அதை அறிந்து மறுபடியும் விலகி. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு காரியம். அப்படின்னா ஒரு முறை அல்ல, பல முறைகள் இயேசு தன்னுடைய நோக்கத்தை விட்டு விலகுவதற்கான சூழ்நிலைகள் வந்தது. அதனாலதான் இங்க சொல்லுது மறுபடியும் விலகி. He again went away. மீண்டுமாக நடத்தி விட்டு போகிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நம்முடைய வழியிலிருந்து, நோக்கத்திலிருந்து திரும்பி போவதற்கான வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற கூடாதபடி சிதறல்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய சொல், ஆண்டவரே என்னை எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை விட்டு நான் விலகாமல் இருக்க தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும். I should never deviate from the focus that you have given me, or the purpose of my life that has been given by you. உம்மால் கொடுக்கப்பட்ட என் வாழ்க்கையின் நோக்கத்தை விட்டு நான் விலகி போகவே கூடாது. எத்தனை பேர் எழுதி வைத்தீங்கன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வளவளன்னு எழுதக்கூடாதுன்னு சொன்னா 2 வரிகளிலே அதை எழுதி வைக்கணும், அதை அனுதினமும் பார்க்கணும். இதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம். இயேசுவினுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னவா இருந்தது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். கடைசி வரைக்கும் அதுல ஒரு உறுதியா இருந்தார். அவர் ஊழிய பாதையில உறுதியா இருந்தார். அவர் சிலுவையில மரிக்கும் போது உறுதியாக இருந்தார். உயிர்த்தெழுந்த பிறகும் உறுதியாக இருந்தார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில போகும்போது இந்த கவன சிதறல்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். யோசேப்பை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். யோசேப்புக்கு தேவன் அதை வெளிப்படுத்தியும் இருந்தார். ஆனால் அவனுடைய எஜமாட்டியின் மூலமாக யோசேப்புக்கு அங்கே ஒரு பைபாஸ் ரோடு சொல்லலாமா, ஒரு பைபாஸ் ரோடு, அப்படிதானே? பைபாஸ் ரோட்ல போனா ஃபாஸ்டா போயிடலாம். நிறைய குறுக்கு வழிகள் நமக்கு முன்பதாக வரும். யோசேப்புக்கு அவருடைய எஜமாட்டியின் மூலமாக ஒரு மாற்று வழி வருகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோசேப்பு அதற்கு விலகி ஓடினார். யோசேப்புக்கு என்ன செய்தாரு? விலகி ஓடினார். ஆனா அதே பழைய ஏற்பாட்டு காலத்துல சிம்சோன், அவனுக்கு முன்பதாக ஒரு மாற்று வழி வந்தது. விலகி ஓட மறுத்தான், அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் போய்விட்டான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமா இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை சொல்லுங்க. ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவர் இதற்காக தான் நான் உயிர் வாழ்றேன், இதற்காக தான் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையின் கடைசி வரை இதை நோக்கியே நான் போவேன். கவன சிதறல்கள், குறுக்கு வழிகள் வரும் பொழுது வேண்டாம் என்று சொல்லி போக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசு விலகினார், இயேசு விலகினார். இன்னைக்கு அதான் ரொம்ப முக்கியம். எங்க விலக வேண்டுமோ அங்க விலகணும். சில மனிதர்களுக்கு விலக வேண்டும். ஆமென், ஆமென். சில மனிதர்களுக்கு நாம் விலக வேண்டும், சில சூழ்நிலைகளுக்கு நாம் விலக வேண்டும், சில பாவங்களுக்கு நாம் விலக வேண்டும். இதெல்லாம் விலகி போகணும்னா என் எண்ணத்திலே நான் தெளிவு உள்ளவனாக, எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக என்னை ரட்சித்தார், எதற்காக இயேசு எனக்கு ரத்தம் சிந்தினார் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டு என்னுடைய ஓட்டத்திலே ஓட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா, நம்மை நாம என்ன செய்யறது? தாழ்த்துகிறது.
இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். ஒரு ஒரு மருத்துவர் நம்மகிட்ட வந்து அறிமுகம் ஆகிறாங்கன்னு வைங்களேன், நீங்க தெரியாம அவங்க கிட்ட நீங்க நான் எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்கும்போது நான் இந்த மருத்துவமனையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க உடனே நம்ம யோசித்துக்கோம். சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்க நர்ஸாக வேலை செய்றீங்களா அப்படின்னா மருத்துவராக இருந்தால் அவங்க பயங்கர கோவம் வந்துடும். டாக்டர் தெரியுமா அப்படின்னா. ஒருவேளை நம்மளை கொஞ்சம் பேர் யாராவது ஏதாவது சூழ்நிலை குறைச்சி மதிப்பிடுவாங்கன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, நம்மளால ஒப்புக்கொள்ள முடிகிறதா? கோவம் வந்துருது பாருங்க. அடுத்த சனம் நமக்கு என்ன வந்துருது? கோவம் வந்துருது. ஆனால் இயேசு என்ன செய்தாரு? தேவனாய் இருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி, he emptied himself வசனம் சொல்லுது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவன் மனிதனானார், அடுத்து அடிமையானார், அடுத்து ஒரு குற்றவாளியை போல சிலுவையிலே அறையுண்டுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். படிப்படியா வராரு பாருங்க. தேவன் மனிதனானார், அதுவே பெரிய விஷயம். மகிமையெல்லாம் விட்டு கீழே இறங்கி வந்தார். இரண்டாவது அடிமையானார், அப்படின்னா அடிமையின் ரூபம் எடுத்தார். மூன்றாவது இயேசு ஒரு குற்றவாளியை போல, எல்லா அடிமைகளையும் சிலுவையில் அறைய மாட்டாங்க, குற்றவாளிகளை தான் சிலுவையில் அறைவாங்க. இயேசு கிறிஸ்து அதையும் தாங்கிக் கொண்டார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களை யாராவது தவறாக குற்றம் சாட்டி விட்டால் எப்படி பொங்கிட்டு வருது இல்ல? எவ்வளவு கோவம் வருது. என்னை எப்படி சொல்லிட்டீங்களே, என்னை எப்படி சொல்லிட்டீங்களே, தூக்கமே வர மாட்டேங்குது. நமக்கு ஒரு பெரிய பாரமாக மாறிவிடுகிறது. ஆனால் இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தன்னை தாழ்த்தினார். சொல்லுங்க, இயேசு தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு அந்த எண்ணம் நமக்குள்ளே வரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இயேசுவின் சிந்தை அதனால ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அவர் ஒருமுகப்பட்ட சிந்தை மட்டுமல்ல, தாழ்மை உள்ள ஒரு சிந்தை உடையவராக ஆண்டவர் இருந்தார். இன்றைக்கு காணப்படாத ஒன்று, குறைவுபட்ட ஒன்று, எங்கேயுமே கிடைக்காத ஒன்று என்ன ஆயிடுச்சு? இந்த தாழ்மை என்பதுதான் ரொம்ப முக்கியமாய் காணப்படாததாக காணப்படுகிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தாழ்மை உள்ளவனாய் இருக்க எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. இந்த தாழ்மை எனக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. நான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, காரணம் என்ன தெரியுமா? தாழ்மை கிடையாது. வேலையில பிரச்சனை என்னங்க? தாழ்மை கிடையாது. சபையில பிரச்சனை என்னங்க? தாழ்மை கிடையாது. ஓ, எனக்கு இன்னைக்கு பாடுறது கூப்பிடலையா, அவர் கொடுத்தாங்களா, அவரே தான் பாடணுமா? ஏன் பாடினா என்ன, இவங்க தான் வாசிக்கணுமா, எனக்கு வாசிக்க தெரியாதா? அந்த தாழ்மை இல்லாதனாலதான் எல்லா இடங்களிலும் பிரச்சனை வருகிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு வேணா போய் கேட்கணும், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இதை சொல்லி கொடுங்க, எனக்கு இதை அந்த இருதயம் நமக்கு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்மால் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யவும் முடியாது. நமக்கு ஒரு சந்தோஷமும் அதுல இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தாழ்மை வேண்டும். திரும்பி அந்த வசனத்தை வாசிங்களேன். இயேசு எப்படி தம்மை தாழ்த்தினார்? தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படின்னா அர்த்தம் என்ன? பிதாவாகிய தேவன் அவரை வெறுமையாக சொல்லல, அவரே அவரை வெறுமையாக்கினார். சொல்லுங்க, அவரே அவரை வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு அடிமையை போல் அவர் மாறி மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை என்ன செய்தாரா? தாழ்த்தினார். எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கீங்களேன், நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது அதை தேவன் பார்க்கும் பொழுது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. 9ஆம் வசனம், ஆதலால். 9ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை, என்ன கர்த்தர் உயர்த்தணும். இதாங்க வழி. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். ஆனால் இன்றைக்கு அந்த தாழ்மை என்பது ரொம்ப ஒரு கடினமான காரியமாக மாறிவிட்டது. தாழ்மை அப்படிங்கிறது ரொம்ப தேட வேண்டிய ஒரு பொருளாக இன்னைக்கு மாறிவிட்டது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீர் எப்படி தாழ்மை உள்ளவராய் இருந்தீரோ அது போலவே நானும் தாழ்மை உள்ளவனாய் இருக்க எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. பாருங்க, தாழ்மை என்பது தேவன் நமக்கு தருவது அல்ல. சொல்லுங்க, தாழ்மை என்பது தேவன் நமக்கு தருவது அல்ல. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, தாழ்மை என்பது, சத்தமா,
இன்னும் சத்தமா, தாழ்மை என்பது தேவன் எனக்கு தருவதல்ல. அவர் என்னை தாழ்த்துவார், நான் தான் என்னை தாழ்த்தணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், நல்லா தட்டி சொல்லுங்களேன். நான் தான் என்னை தாழ்த்தணும். பின்னாடிலாம் நான் தான் என்ன செய்யணும், நான் என்னை தாழ்த்த வேண்டும். தாழ்மை என்பது தேவன் நமக்கு கொடுப்பதல்ல, நான் என்ன செய்யணும், தாழ்த்த வேண்டும். அப்படி என்னை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்வாராம், உயர்த்துவார். வாசிங்களேன், சில வசனங்களை நம்ம சீக்கிரமா வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்மளை பத்தி சொல்றாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, முதலாவது என்ன செய்யணுமா, நம்மை தாழ்த்தணும். என்னை நான் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. இதுல அந்த வரிசையா வர்றது பாருங்க. முதலாவது என்னை தாழ்த்தணும், அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஜெபத்துல பெருமை இருக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்ன மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது, ஜெபம் பண்ணா பரலோகமே இறங்கி என்ன பண்ணிரும், வந்துரும். இல்ல, முதல்ல தாழ்மை இல்லாம நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, எது பண்ணாலும் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்காது. முதலாவது என்ன செய்யணும், தாழ்த்தணும். ஏன் அநேகரால நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிட்டே வர பாருங்க. காலையில 5:30 மணிக்கு நம்ம கூடி ஜெபிக்கிறோம், காலைல 5:30 மணிக்கு நம்ம கூடி ஜெபிக்கிறோம். இணைங்கன்னு சொன்னா ஏன் நிறைய பேரால இணைய முடியல, ஏன் இணைய முடியல? அது என்னங்க பெருசா, அது என்ன பெரிய விஷயம்? காலைல 5:30க்கு ஜெபம் பண்ணாதான் ஜெபமா? அந்த ஒரு விஷயத்துல, அந்த ஒரு காரியத்துல ஏன் நம்மளை மாற்றிக்கொள்ள முடியாது? யோசித்து பாருங்க. அது ரொம்ப கடினமான காரியம் கிடையாது. 3 மணி நேரம் காலையில கண்டிப்பா நீங்க ஜெபம், அப்படி இல்ல, அரை மணி நேரம் 30 நிமிஷம் நம்ம ஒதுக்கி அந்த நாளை ஜெபத்தோட ஆரம்பிப்போம். ஏன்னா இன்றைக்கு அவசியமா இருக்குது ஜெபம். சூழ்நிலைகள் மோசமா இருக்குது. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, அதற்கு ஒத்துழைக்க முடியல, அதற்கு நேரத்தை ஒதுக்க முடியல. பல காரணங்களை சொல்லுகிறோம், நம்மளை நியாயப்படுத்துறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்தாமல் என் ஜெபம் கேட்கப்படாது. என்னை தாழ்த்தாம என் ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. குடும்பத்துல கீழ்ப்படியாம ஏன் இருக்குது, தாழ்மை இல்ல. அதான் விஷயம். இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வசனம் சொல்லுங்க. தேசம் சேமமா இருக்க வேண்டும்னா அதான் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நாமெல்லாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். நம்மள என்ன செய்யணும், முதலாவது தாழ்த்தணும். இல்ல ஆண்டவரே, நான் காலைல எழும்புறேன், காலையில கலந்து கொள்ளுகிறேன், தீர்மானம் பண்ணி இதோட 25ஆம் வருஷம் தான் திருப்பி அந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மாசம் நம்ம ஒரு சின்ன பிரேக் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொட்டீனா ஆயிடக்கூடாது. அதனால ஒரு சின்ன பிரேக் கொடுத்துருக்கோம். ஜனவரி 6ஆம் தேதி நம்ம தூங்குவோம். அன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இதுல எப்படியாவது என்ன செய்யணும், காலைல 5:30 மணிக்கு நான் எழுதி முழங்கால நிற்கணும், தேவ சமூகத்தை நான் காத்து இருக்கணும். ஒரு மாற்றத்தை என் தலைமுறையில, என் தேசத்துல நான் பார்க்க வேண்டும். ஆமே, அதுக்கான வழிதான் ஆண்டவர் சொல்றார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை என்ன செய்யணுமா, தாழ்த்தி ஜெபம் பண்ணி தாழ்த்தி, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். தேசத்துக்கு சேமம் வரணும்னா நான் என்னை தாழ்த்தினா பத்தாது, நான் ஜெபம் பண்ணா பத்தாது, அவருடைய முகத்தை தேடினா பத்தாது. என்ன செய்யணுமா, என்னுடைய வழிகள் இது தப்பு அப்படின்றது புரிஞ்சு அதை விட்டுறணும். அந்த வழிகளில் இருந்து நான் திரும்பி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு எப்ப கேட்பாராம், வரிசையா சொல்றாரு இல்லையா, ஒன்னொன்னா சொல்றாரு பாருங்க. அப்பதான் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் தேசத்துக்கு நான் என்ன கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன். தேசம் நல்லா இருக்கணும்னா யார் கையில இருக்குது, அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகி எங்க கையில இருக்கு. ஹல்லேலூயா, சத்தமாய். தேசம் சேமமா இருக்கணும்னா அது யார் கையில இருக்குது, நான் நம்புறேன் என் கையில இருக்குது. ஒவ்வொருத்தரும் சொல்ல, யார் கையில இருக்குது, என் கையில இருக்குது. தேசம் நல்லா இருக்கணும், யார் கையில இருக்குது, என் கையில இருக்கு. நான் செய்ய வேண்டியதை செய்யலனா தேசம் சேமமா இருக்க முடியாது. அதான் வசனம் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். நாம தான் தேவ நாமம் தரிக்கப்பட்டவர்கள். முதலாவது நம்ம என்ன செய்யணுமா, நம்மை தாழ்த்தி, அடுத்தது ஜெபம் பண்ணி. ஜெபம் மிஸ் பண்ணவே கூடாது, விடவே கூடாது. தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளில் இருந்து திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை என்ன செய்வாரா, கேட்டு பாவத்தை என்ன செய்வாரா, மன்னித்து தேசத்துக்கு என்ன கொடுப்பாரா. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. சரி, அடுத்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கர்த்தர் சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சேர்ந்து சொல்லலாமா? திரும்ப சொல்லுங்க. தாழ்மை என்பது என்ன? தாழ்மைனா என்ன? நிறைய பேர் எது தாழ்மை நினைக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தரை பார்த்தோன்னே குனிஞ்சிடறாங்க, பார்த்தீங்களா? ரொம்ப தாழ்மைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தாழ்மை கிடையாது. தாழ்மை என்பது என்ன? இதை விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. தாழ்மை என்பது என்ன அப்படின்னா, ஒருவன் மதிப்பு அல்லது முக்கியத்துவத்தை பற்றி அடக்கமான பார்வை கொண்டிருப்பது. எப்படிங்க? ஒருவருடைய மதிப்பு அல்லது முக்கியத்துவத்தை பற்றி ஒரு தாழ்மை, அடக்கமான பார்வை கொண்டிருப்பது. நான் யாரு அப்படிங்கறதை குறித்து சரியான ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அதுதான் தாழ்மை. ஆமென். அது வேற தானங்க. நான் சில உதாரணங்களை பின்னாடி கொடுக்கிறேன், அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆனா இந்த தாழ்மைக்கு எதிர்மறையானது என்ன? தாழ்மைக்கு எதிர்மறையானது என்ன? பெருமை. வேதத்துல வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இங்க யாரை பத்தி வாசிக்கிறோம் அப்படின்னா, சாத்தானை பற்றி வாசிக்கிறோம். சாத்தான் ரொம்ப அழகாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், மேன்மையாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். அநேக தூதர்களுக்கு ஒரு தலைவனாக தேவன் அவனை வைத்தார். தேவனை துதிக்கிற, ஆராதிக்கிற ஒரு ஸ்தானத்திலே அவனை வைத்தார். ஆனா அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நான் இவ்வளவு அழகா இருக்கேன், இவ்வளவு தாழ்ந்துள்ளவனா இருக்கேன், நான் போய் தேவனை துதிக்கிறதா? எல்லாரும் என்னை ஆராதித்தால் எப்படி இருக்கும்னு நினைத்த பொழுது, அங்கேயும் நினைவுதான் பிரச்சனை. அவன் நினைத்த மாத்திரத்திலே அவன் கீழே தள்ளுண்டு போனான் என்று நம்மால் வாசிக்க முடிகிறது. தாழ்மை என்பது இயேசுவின் குணம், பெருமை என்பது சாத்தானின் குணம். சொல்லுங்க. தாழ்மை என்பது இயேசுவின் குணம், பெருமை என்பது சாத்தானின் குணம். நிறைய பெருமைகள் நமக்கு இருக்கு, நிறைய பெருமைகள் நமக்கு இருக்கிறது. சில நேரங்கள்ல சிலர்கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா, அவங்க யாரு என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்க தாத்தா இங்கதான் பிஷப்பா இருந்தாரு அப்படின்னா. அப்படிங்களா அப்படின்னு கேட்டா, எப்படிங்க சொந்தம் அப்படின்னு கேட்டா ஆரம்பிப்பாங்க பாருங்க இடியாப்பம் மாதிரி. எங்க மாமாவுடைய, சித்தப்பாவுடைய, பெரியப்பா. நம்முடைய முன்னோர்கள்ல யாராவது ஒருவர் பயங்கரமான ஒரு தப்பு செஞ்சு சிறைச்சாலையில போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாராவது சொல்லுவீங்களா, அவரு அந்த கேடிடுறாரு, அவர் அப்படி அவர் பேரை தெரியாம நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம்னால அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இயேசுவனுடைய தாழ்மையை கவனிச்சு பாருங்களேன். ஆண்கள் ஆதிக்கம் செய்யும் சமுதாயத்தில் அவர் பிறந்திருந்தாலும் அவர் எந்த வம்சத்தை தெரிந்து கொண்டார் தெரியுமா? தாமார், பாத்ஷேபா போன்ற பெண்கள் தனக்கு முன்னோர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அழிந்து போகிறவர் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம பிறப்பை குறித்த பெருமை உண்டு, ஊரை குறித்த பெருமை உண்டு, படிப்பை குறித்த பெருமை உண்டு, வாழ்க்கை குறித்த பெருமை உண்டு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இதெல்லாம் நான் விட்டுறேன், இது குப்பை என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். இது ஒண்ணுமே இல்லை, எனக்கு தகுதி என்பது ஒண்ணுதான். பாவியாகி என்னை, தகுதியற்ற என்னை தேவன் மனிதனாய் பூமியிலே வந்து எனக்காக ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தால் மீட்டுக் கொண்டாரே, அது ஒன்று தான் என்னுடைய தகுதி. அது ஒன்றை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன், வேற ஒன்றை குறித்தும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த தாழ்மையை
நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை என்பது தேவன் நமக்கு கொடுப்பதல்ல, நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதுதான் வசனம் நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரையாய் இருக்கிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஓகே, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு ஒரு இடத்துல தம்முடைய சீஷர்களோடு கூடியிருக்கிறார். இப்போ ஒரு பொதுவான இடத்துல அவர் கூடி வந்திருக்கிறார். பொதுவாக அந்த நாட்களிலே ரொம்ப உஷ்ணமான காலங்கள், இந்த மண்ணு வழியா தான் சாலைகள்லாம் இருக்கும். அது வழியா நடந்து போகும்போது அவங்களுடைய கால்கள் எல்லாம் தூசி படிஞ்சிருக்கும். அந்த சூட்டுனால ரொம்ப வேதனையா இருக்கும். ஆகையால் ஒரு வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் வைத்து அவருடைய கால்களை என்ன செய்வாங்க, கழுவுவார்கள். அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக அது காணப்படும். ஆனால் யார் அதை செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டில் இருக்கிற அடிமை அல்லது அந்த அடிமை என்று சொல்லப்படுகிறவங்களே கடைசி அடிமை, அவன் தான் மற்றவங்களுடைய கால்களை என்ன செய்வான், கழுவுவான். ஆனா இப்ப ஆண்டவருடைய சீஷர்கள் ஒரு இடத்துல கூடி வர்றாங்க. இயேசுவோடு 3 வருஷம் இருந்தாச்சு. இப்போ ஒருத்தருக்கு கூட தோணல காலை என்ன பண்ணணும், கழுவணும். ஏன்னா மத்தேயு சொல்றாரு, நான் வரி வசூலிக்கிறத இருந்து விட்டு வந்து நான் யார் கூட இருக்கிறேன், இயேசுவோடு இருக்கிறேன், இயேசுவோடைய சீஷன். பேதுரு சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், மீன் குறிஞ்சிட்டு இருந்தேன், எத்தனை படகு வச்சிருந்தேன், நான் ஆண்டவரோடு கூட அவருடைய சீஷனாக என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன். நான்லாம் கழுவேனா. இப்ப பிரச்சனையே ஓடிட்டு இருக்குது, யார் ரொம்ப பெரியவன் பிரச்சனை வேற என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலன்னா உயிர்த்தெழுந்த பிறகு கூட 100கணக்கான ஆண்டுகள் சண்டை தானே செய்வாங்க, போட்டுருவாங்க. யார் பெரியவன சண்டை தான் போடுவாங்க. ஆகையால் ஆண்டவர் ஒரு சீலை எடுத்து இடுப்பு என்ன செஞ்சாரு, கட்டி ஒவ்வொருத்தருக்கு காலம் என்ன பண்றாரு, கழுவுகிறார். இந்த டிராமா மாஸ்டர் யாரு, பேதுரு. அவர் சொல்றோம், என் காலம் நீங்க என்ன செய்யக்கூடாது, என் காலம் கழுவணும். ஏன் பாப்பா, நீ முதலே கழுவி இருக்கணும்ல, நீ முதலே அதை செய்திருக்கணும்ல. இப்ப ஆண்டவர் வந்து செய்யும் போது உனக்கு என்னவா இருக்குது, ஐயோ ஆண்டவர் அப்படின்றாரு. என்ன இல்லாம போச்சு, ஆதியில அவங்களுக்குள்ள தாழ்மை இல்லாம போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இப்பவாவது இதை நான் சொல்லி கொடுக்கலனா, செய்து காட்டலனா, இவங்க வாழ்க்கை பூரா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற போட்டி தான் இருந்து கொண்டு இருக்கும். இன்னைக்கும் பிரச்சனை அதுதான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் நான் போட்டி பொறாமையில நிக்கிறனோ அதையெல்லாம் இன்னோட நான் முடிச்சிடறேன் ஆண்டவரே. ஆமென். என்ன முதன்மைப்படுத்தல, என்ன கேட்கல, என்ன கேட்காம செஞ்சுட்டாங்க, எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. தேவையற்ற காரியங்களிலே வைராக்கியம் வைத்திருப்போம் என்றால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிரம். ஆண்டவர் சொல்லி இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு கண்டிப்பா வேணும், அதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டுவிட ஆயத்தமா இருக்கு. இன்னைக்கு அந்த பெருமையை நான் தூக்கி வெளியே என்ன செய்யறேன், வீசுகிறேன். பெருமையை தூக்கி வீசுகிறேன். ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர்களுடைய பாதங்களை அவர் கழுவி, பேதுரு என்ன சொன்னேன், கால்களை கழுவு கூட அவன் சொன்னா, கழுவுனா உனக்கு எனக்கு பங்கு கிடையாதுன்னு பிறகு அவன் கால்களை கழுவுகிறார். 14ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே, சொல்லுங்க, ஆண்டவரும் போதகருமாகிய நானே என்ன சொல்றார், உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர். என்ன சொல்றாரு ஆண்டவர் இங்க, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, கண்டிப்பா நம்ம காலை கழுவணும்னு சொல்ல வர்றாரா, அல்லது நான் போதுகிறோம் ஆண்டவராக இருந்தும் ஒரு அடிமையின் வேலையை நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் பாத்தீங்களா, அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் தாழ்மைப்பட வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் என்ன செய்யறார், கற்றுக் கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் சரியா என்னை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். எனக்குள்ள இருக்குது, யாருமே சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் நான் தான் உலகத்திலேயே ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன்னா அவங்கள மாதிரி பெருமை உள்ளவங்க யாருமே கிடையாது அர்த்தம். எல்லாருக்குள்ளயும் இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த பெருமை. நீங்க நம்மளை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன்.